ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், மந்திரம், நமஸ்காரம். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நிலவுக்கு என்மேல் என்னுடைய கோபம் அந்த படத்தோட வசூலையும், அதே பார்த்தீங்க அப்படின்னா டிராகன், பிரதீப் ரங்கநாதன் நடித்து வெளியாக இருக்கிற படம் டிராகன், அதோட வசூலை பற்றியும் இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இதில் சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னா, ரெண்டு படமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு ரொம்ப பெரிய அளவுக்கு டிஃப்ரென்ஸ் கிடையாது. வசூலில் ஓரளவுக்கு பேரலாக தான் போயிருக்கு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா டிராகன் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 டேஸ்லேயே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 80 crores கிட்ட கலெக்ஷன் பண்ணியிருக்கு அப்படிங்கிற விஷயம் கிடச்சிருக்கு. உண்மையிலேயே டிராகன் ஒரு எப்படி படம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த 90s கிட்ஸும் 2K கிட்ஸும் சேர்ந்து செலிப்ரேட் பண்ணுற ஒரு படம் தான் இந்த டிராகன். கல்லூரி வாழ்க்கையாக நடக்கிற ஒருத்தனுடைய லைஃப் அவன் ஒரு சீரியஸ் இல்லாமல் படிக்காமல் அதுக்கப்புறம் காசு கொடுத்து டிகிரி வாங்கி ஒரு நல்ல வேலைக்கு செஞ்சு அவனுக்கு நல்ல ஒரு வாய்ப்புலாம் வரப்ப அதுக்கப்புறம் அவன் லைஃப்பை உணர்ந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா அதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் பார்த்தீங்க அப்படின்னா சாதாரண ஒரு இதில் ஒரு ஸ்வீக்கில் சேர்ந்து இது பண்ணுறான். மறுபடியும் அவனுடைய லைஃப் மாறுது. ஸோ இதெல்லாம் இது பேஸ் பண்ணி தான் கதை. அதே மாதிரி நிலவுக்கு என்னடி என்மேல் கோபம் அந்த படமும் பார்த்தீங்க அப்படின்னா முழுக்க இந்த காலத்து இளைஞர்கள் அவங்களுடைய லவ் எப்படி இருக்குது, அவங்க எப்படி பிரிஞ்சு போகிறாங்க, ஸோ லவ்வை அவங்க எவ்வளோ தூரம் சீரியஸாக பார்க்குறாங்க. அதேமாதிரி தன்னுடைய எக்ஸ்லவரே பார்த்தீங்க அப்படின்னா தன்னுடைய மேரேஜுக்கு கூப்பிட்றதா இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்களை வச்சு ஒரு படம். நிறைய ட்விஸ்ட்லாம் இருக்குது. ஆனால் இந்த 2 படத்தோட வசூலை நம்ம கம்பேர் பண்ணுறப்ப ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு 60 கோடிங்கிறப்ப அது ஒரு 80 கோடி ரூபாய் டிராகன் வசூல் பண்ணியிருக்கு 3 டேஸில். டிராகனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பயங்கரமான ஒரு வரவேற்பு இருக்குது. டீசர் ட்ரெய்லர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே என்னடா அதை எப்படி பேசியிருக்கு, அப்படி படம் ஒரு வேளை இன்றைக்கி இருக்கிற இளைஞர்களை ஒரு தப்பான வெளியில் கொண்டு போகிற மாதிரி ஒரு படமாக இருக்கா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிற அந்த சூழ்நிலை மிக சரியாக ஒரு எப்படி சொல்கிறது அப்படின்னா, இன்றைக்கி இருக்கிற பையன்கள்கிட்ட நீங்கள் போய் உட்காந்து 1 மணி நேரம் அட்வைஸ் பண்ணீங்க அப்படின்னா கேட்க மாட்டான். எல்லாருக்குமே தெரிஞ்சு இன்றைக்கி 1 மணி நேரம் உட்காந்து நீங்கள் உங்கள் லைஃப்பில் நீங்கள் பட்ட கஷ்டங்களாக இருக்கட்டும், பேரண்ட்ஸ் அவங்க இது பண்ணுறதா இருக்கட்டும் சொன்னீங்கன்னா கேட்க மாட்டாங்க. ஆனால் அவனுடைய லைஃப்பில் அவன் சந்தித்து வர ஒவ்வொரு விஷயங்களையும் பார்த்து நான் லைஃப்பை என்ன பண்ண முடியும், மாற்றிக்க முடியும், சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு லைஃப்பை தேடி அவன் ஓட முடியும். இந்த படத்தில் அந்த விஷயத்தை ரொம்ப சூப்பராக ஓடி சொல்லியிருக்காங்க. ஆனால் சக்ஸஸ்ஃபுல் லைஃப்புங்கிறது பெரிய விஷயமே கிடையாது. நம்மளால யாரும் நம்ம பண்ண தப்புனால யாரும் பாதிச்சிடக்கூடாது. இன்னொரு முக்கியமான விஷயம், உண்மையாக இருக்கணும். உண்மையாக இருந்துட்டாவே போதும், நம்ம நிம்மதியாக வாழ்ந்துடலாம். காரோ பணமோ காசோ வீடோ இல்லை நல்ல ஒரு வேலையோ நல்ல ஒரு ஒய்ஃபோ சக்ஸஸ்ஃபுல்லான லைஃப் கிடையாது. ஸோ உண்மையாக இன்னொன்று, நம்ம மனசாட்சிக்கு பயந்து நடக்கும்போது நம்ம சின்ன ஒரு வீட்டில் இருந்தாலும் சரி, ஒரு சின்ன வேலையில் இருந்தாலும் சரி, நிம்மதிக்கு எந்த ஒரு கில்ட்டியும் இல்லாமல் சந்தோஷமாக வாழலாம் அப்படிங்கிறத சூப்பராக ஒரு மெசேஜாக கொடுத்துருக்கிறாரு டைரக்டர் அஸ்வத் மாரிமுத்து. அதே மாதிரி நீக்கும் அப்படின்னா தனுஷ் சாருடைய டைரக்ஷனில் அவருடைய அக்கா பையன் நடிச்சிருக்க படம் தான் நீக். இந்த படத்துலையும் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி இருக்கிற 2K கிட்ஸோட மென்டாலிட்டி எப்படி இருக்குது, அதே மாதிரி அதுலேயும் ஒரு சில மெசேஜெலாம் வருது. அதை நம்ம எப்படி நம்ம கடந்து போகணும், லவ் ஃபெயிலியர் வருது அப்படின்னாலுமே அதை நம்ம எப்படி கடந்து போகணும் அப்படிங்கிற விஷயங்களை எல்லாத்தையுமே ரொம்ப பக்காவாக சூப்பராக சொல்லியிருப்பாங்க. 2 படமும் நீங்கள் போய் உட்காந்தீங்க அப்படின்னா டிராகன் ரொம்ப ஜாலியாக போகும், இதுவும் ஜாலியாக போகும். ப்ளஸ் அது போக பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி இருக்கிற எல்லா குழந்தைகள், இன்றைக்கி இருக்கிற 2K கிட்ஸ் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு படம் பார்த்திங்கன்னா நீக்கி தான். ஓகே, இப்போ இந்த பிரதீப் ரங்கநாதனுக்கு வருவோம். இந்த பிரதீப் ரங்கநாதன் பார்த்தீங்க அப்படின்னா கோமாளிங்கிற படத்தில் டைரக்டராக அறிமுகமாகிறாரு. 2வது படம் பார்த்தீங்கன்னா உங்கள் எல்லாருக்குமே தெரியும், லவ் டுடே. பயங்கரமான சக்ஸஸ்ஸு, கிட்டத்தட்ட ஒரு 100 கோடி ரூபாய்க்கு மேலே வசூலாகிடுச்சு. இந்த படத்தில் எடுத்த கல்பாத்தி சகோரம் அர்ச்சனா அவங்க பார்த்திங்கன்னா செம்ம ஹாப்பி. ஏன்னா ஒரு டைரக்டர் கோமாளி படம் பயங்கரமான சக்ஸஸ்ஸு. பட் இருந்தாலும் 2வது படத்தை அவரே ஹீரோவாக நடிக்கிறேன்னு சொன்னப்போ ஒரு ப்ரொடியூசருங்கிறவங்க எப்படி எடுக்கணும். ஏன்னா அது ஒரு பிளாங்காக இருக்கும். அவர் எப்படி நடிப்பார் வைப்பாருங்கெல்லாம் தெரியாது. நம்பி பிளாங்காக கொடுத்துட்டாங்க, சரி நடிங்க அப்படின்னு. ஆனால் அந்த படம் இவங்க எதிர்பார்த்ததை விட
இவங்க எதிர்பார்த்தது மட்டும் கிடையாது, இந்தியாவை எதிர்பார்த்ததோட வேறு லெவலில் இருந்துச்சு அந்த படம். அந்த படம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 120 140 கோடி வரைக்கும் வசூல் பண்ணி அதிகபட்சமான குறைந்த செலவு பண்ணி அதிகபட்ச லாபத்தை ஈட்டி கொடுத்தது இந்த படம். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அந்த படம் ஃபஸ்ட் நாளே வந்துட்டு மறுபடியும் வந்துட்டு ஒரு அந்த வரவேற்பு இதெல்லாம் பார்த்துட்டு கல்பாத்தி ஆகணும் உங்களுடைய ப்ரொடக்ஷன்லேருந்து மறுபடியும் நீங்கள் இன்னொரு படம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒப்பந்தம் பண்ணி அஸ்வத் மாரி வந்து டைரக்ட் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி வந்துடுது. இந்த படமும் பார்த்திங்க அப்படின்னா பயங்கர எதிர்பார்ப்பாக இருந்தது. இன்னொன்று இதோட டீசர் ட்ரெயிலர்லாம் பார்க்குறப்போ கொஞ்சம் இதாக இருந்தது. ஏன்னா இந்த நெகட்டிவாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். நிறையவருடைய விமர்சனங்கள் ஆனது என்னென்னா அது படத்தை எப்படி கொண்டு போகிறாங்க, ஸோ இன்றைக்கி இளைஞர்களை வந்து தப்பான வழியில் நடத்தி கொண்டு போகிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் அதை யோசிச்சுட்டு இருக்கிறப்ப படத்தோட மெசேஜெலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சும்மா ஆணில் அடித்த மாதிரி நச்சுன்னு இருந்துச்சு. இன்றைக்கி இருக்கிற இளைஞர்கள் நீங்கள் நான் மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் உட்காந்து ஒரு மணி நேரம் பேசினாலும் கேட்க மாட்டாங்க. அவங்க வந்து அவங்களுடைய லைஃப்பில் நடைமுறையில் அவங்க எடுத்துகிட்டு போகிறப்ப தான் பாதிக்கப்படுறப்ப தான் அவங்க திரும்புவோம் அப்படிங்கிறத அழகாக சூப்பராக எடுத்து வச்சுருந்தாங்க. ஓகே, இன்னொரு முக்கிய விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா நிறையா வீடியோ இருக்குல்ல, நிறைய பேர் பேசியிருந்தாங்க. இவர் வந்து பிரதீப் ரங்கநாதன் வந்து பார்த்திங்க அப்படின்னா தனுஷ் மாதிரியே இருக்கார், தனுஷ் மாதிரியே ஆக்ட் பண்ணுறாரு அப்படின்னு நம்ம படம் பார்த்தோம். ஓரளவுக்கு ஒரு சில சீன்ஸ்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா தனுஷ் சார் பண்ணுற மாதிரி தான் பண்ணுறாரு, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இருந்தாலும் வந்துட்டு அவருடைய பாடிலாம் வச்சு அப்படி இருந்தாலும் இவருக்கு பார்க்க அந்த மாதிரி நம்ம ஏற்றுக்கு ஓகே தான். பட் இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா ஒரு கிளாஸ் ஆன மாதிரி இருந்தது. என்னன்னா தனுஷோட படம் ஜெயிக்கிறதா இல்லை வந்து பார்த்திங்க அப்படின்னா குட்டி தனுஷோட படம் ஜெயிக்குதான்னு பார்ப்போமா அப்படின்ற மாதிரி இவங்களுடைய ஃபேன்ஸுக்கள் என்ன ஒரு கிளாஸ் ஆச்சு. அது ஒரு ஆரோக்கியமான கிளாஸ். அதனால தான் 2 படமும் இன்றைக்கி வந்து பயங்கரமாக ஓடிக்கிட்டு இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இவருடைய அஸ்வத் மாரிட்டோட அந்த படத்தில் இவர் பிரதிகம் அவருக்கு வந்து ஒரு பாட்டு பாடியிருக்கிறாரு சிம்பு சார். ஸோ சிம்பு ஃபேன்ஸும் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த படத்துக்கு ட்ராகனுக்கு பயங்கரமான சப்போர்ட்டு. ஸோ பயங்கரமாக சப்போர்ட் பண்ணி இது பண்ணிகிட்ருக்குறாங்க. இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா தனுஷ் ரசிகர்கள் வந்து அவருடைய அக்கா பையன் பவிஷோட படத்துக்கு பயங்கரமாக சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. இப்படி போயிட்டுருக்கு. பலர் யூடியூப்லேயும் பார்க்குறோம். நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாருமே வந்து சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா பிரதீப் ரங்கநாதன் வந்து அப்படியே தனுஷ் மாதிரி பண்ணுறாரு வைக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம். ஒரு டைரக்டராக அறிமுகமாகி கிட்டத்தட்ட முதல் படம் 100 கோடி, இப்போ இந்த படமும் கிட்டத்தட்ட ஒரு 3 days 4 daysலேயே கிட்டத்தட்ட 100 கோடி நெருங்கிடுச்சு. அப்போ வந்து எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு 2வது படத்துலேயே கிட்டத்தட்ட 100 கோடி ரூபா ஒரு 3ஆம் படம் வச்சுக்கலாம் 100 கோடி ரூபா வசூல் பண்ணியிருக்காரு வச்சுக்கோங்க. ரொம்ப பெரிய விஷயம். இது வந்து தமிழகத்திலே முதல் ஹீரோ இந்த மாதிரி அப்படி இப்படின்ட்டு. ஆனால் தனுஷ் சார் வந்து அந்த காலகட்டத்திலே அப்போ வந்துட்டு 100 கோடி இதெல்லாம் கிடையாது, பிளாக் பஸ்டர். எதிர்பார்த்ததோட அதிகமான 3 மடங்கு 4 மடங்கு வசூலை கொடுக்கத்தாவே அந்த படம் பிளாக் பஸ்டர் ஹிட் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தனுஷ் சார் நடித்த படங்களை நிறையா சொல்லலாம். குறிப்பாக பார்த்திங்க அப்படின்னா காதல் கொண்டேன், அதுக்கப்புறம் இன்னொரு ஏதோ ஒரு படம், அதுக்கப்புறம் திருடா திருடி, இந்த வரிசையாக பார்த்திங்க அப்படின்னா வேறு லெவல் சக்ஸஸ் பிளாக் பஸ்டர் ஆகிடுச்சு. பயங்கரமான ஒரு எதிர்பார்ப்புகள் அதிகமாகிடுச்சு தனுஷ் சார் மேலே. அப்படிப்பட்ட ஒரு வெறித்தனமான வெற்றியை கிட்டத்தட்ட செல்வராகவன் சாரும் ஒரு படத்தில் அது வந்து பயங்கரமான வெற்றியை கிடைத்திருந்தார். ஸோ அதே மாதிரி வந்துட்டு பிரதீப் ரங்கநாதன் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 3 படமே பார்த்திங்கன்னா பயங்கரமான பிளாக் பஸ்டர் தான். ஸோ ஒரு சில ஹீரோக்கள் தான் முடியும். அதே மாதிரி கார்த்தி சாருடைய படங்களும் சில படங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல மூவாச்சுன்னு தான் நம்ம சொல்ல முடியும். பருத்தி வீரன், சிறுத்தை, பையா எல்லாம் வந்து பயங்கரமான பிளாக் பஸ்டர் தான். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஒப்பீனியன்ஸ் இருக்கும். ஸோ எல்லாருக்குமே டிஃப்ரெண்டான ஒப்பீனியன்ஸ் இருக்கும். ஏன்னா கல்பாத்தி அகரம் அவங்களுடைய படங்கள் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா அதிகமாக வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வைப்பை உருவாக்கி கொடுத்துருவாங்க. ஏன்னா அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆக்சுவலாக அவங்களுடைய ஃபேமிலி பேக்ரவுண்ட்லாம் பார்த்திங்க அப்படின்னா சாஃப்ட்வேர் கம்பெனி தான். ஸோ சாஃப்ட்வேர் கம்பெனி பேக்ரவுண்டில் இருக்கிறவங்க எல்லாருமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொடக்ஷனில் இருக்காங்க. ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கட்சிகளில் பார்த்திங்கன்னா ஐடிவியில் இருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ இவங்களுக்கு என்னென்னா ஒரு யூடியூப்பில் ஒரு சோஷியல் மீடியாக்களில் வந்து ஒரு விஷயத்தை ட்ரெண்ட் ஆகணும் அப்படின்னா அதுக்கு என்ன ஹேஷ்டாக்ஸ் போட்டால் ட்ரெண்ட் ஆகும், என்ன கீவேர்ட்ஸ் கொடுத்தா ட்ரெண்ட் ஆகும், என்ன பண்ணால் இந்த பாட்டை வைரல் ஆக்கலாம், என்ன பண்ணால் இந்த டீசரை வைரல் ஆக்கலாம், எல்லா விஷயங்களும் அவங்களுக்கு கற்றுப்படி அதை எல்லா படத்துலையும் அப்படிங்கிறப்ப
ஒரு ஐடி பேக்ரவுண்ட்லேருந்து வரப்போ இவங்களுடைய இது வந்து சினி ஃபீல்டில் இவங்க சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கு இதுவும் ஒரு ஒன் ஆஃப் த ரீசனாக கூட வச்சுக்கோங்களேன். நீங்கள் ஓட்டு படத்தும் பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு இதாக இருந்துச்சு. ஆனால் போய் படத்தில் போய் உட்காந்தோம் அப்படின்னா ஒரு மணி ஆகிட்டையும் கிடையாது. விஜயகாந்த் சார் கேப்டனுக்கு வந்துட்டு ட்ரிபியூட் கொடுக்குறேன்னாங்க, அவ்வளோ செலவு பண்ணியிருக்கு, சிஜிக்கு அவ்வளோ செலவு பண்ணியிருக்கேன். நம்ம அதுக்காண்டி தான் எல்லாருமே போய் படத்தில் போய் உட்காந்துருப்பாங்க. ஆனால் அங்கே போய் பார்த்தா ஒன்றுமே கிடையாது. இந்த மாதிரி தான், இந்த மாதிரி ஒரு வைப்பை கிரியேட் விட்டு. ஆனால் ட்ராகன் வந்து ஒரு நல்ல படங்க, நான் அதை வந்து எந்த விதத்துலையும் நான் குறை சொல்லலை. அதேமாதிரி நிறைய படங்கள் வந்து இந்த மாதிரி வைப்பை கிரியேட் பண்ணி மக்களுடைய ஏதாவது ஒரு வகையில் ஒரு இது திருப்திப்படுத்துகிற மாதிரி ஒரு விஷயத்தை காட்டிட்டு அந்த படத்தை சக்ஸஸ் படமாக ஆக்குறதுல இவங்க வந்து பயங்கரமான ஒரு பிஸ்னஸ் கில்லாரினே தான் சொல்லலாம். சரி, ஓகே. அப்போ மற்ற டைரக்டர்ஸ் ப்ரொடியூசர்ஸ்க்கெலாம் கிடையாதான்னு கேட்டிங்கன்னா எல்லாருக்குமே இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இப்போ இருக்கிற கால சூழ்நிலைக்கு ஏற்றப்போ மக்களுடைய மனநிலை இருக்குல்ல, மக்களுடைய மனநிலை ஒன்று. இன்றைக்கி இருக்கிற இளைஞர்கள் இருக்காங்கள்ல, அவங்க சடனாக வந்து என்னத்தை விரும்புவாங்கன்னு சொல்ல முடியாது. ஒரு டேஸ்ட் ஆஃப் சினிமா வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வீக் ஒரு டைம், நெக்ஸ்ட் வீக் ஒரு மாதிரி இருக்கும். இதே படம் இதே மாதிரி ஒரு கதைக்களம் கொண்டு நெக்ஸ்ட் வீக்கில் ஒரு படம் ரிலீஸ் ஆகுது, வைக்கிது. கொஞ்சம் டிஃப்ரெண்ட் சேனலுமே படத்தை ஏற்றுக்க மாட்டாங்க. ஸோ இந்த ட்ராகன் அப்படிங்கிற படம் நிறையா பேருடைய விமர்சனங்களுக்கு காணாது. நம்ம பேசியிருக்கிறோம் டான் 2 மாதிரிலாம் இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் இருக்குது, டான் 2 மாதிரிலாம் இருக்குது. பட் இருந்தாலும் அவங்க சொன்ன மெசேஜ் வந்து எல்லாருமே திருப்திப்படுத்தி அந்த சர்ச்சை பேச்சை வந்து வெளியே கொண்டு போய் தான் சொல்லணும். அந்த டைரக்டர் பார்த்திங்கன்னா அஸ்வத் மாரிமுத்து சொல்லியிருப்பார், அவன் ஃபஸ்ட் கஷ்டப்பட்டு படம் எடுக்கிறான், வன்மத்தை வந்து வைக்கிறாங்க, ரொம்ப இந்த டைரக்டர் ஆட்டிடியூடு காட்டுறான், வைக்கிறான், எல்லாம் படம்லாம் ஓடாது வைக்காது அப்படின்ற மாதிரிலாம் அவரும் பேசியிருந்தார். இதில் என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டான் 2 மாதிரி தான் இருக்குது. டான் அது இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சிவகார்த்திகேயன் வெர்ஸ் பிரதீப் ரங்கநாதன்ற மாதிரி பேசுகிறாங்க. ஏன்னா நான் சிவகார்த்திகேயன்லாம் பேரலாக வளர்ந்துட்டார். தனுஷ் சார்லாம் வந்துட்டு ஹாலிவுட் வரைக்கும் போயிட்டு வந்துட்டாருங்க. அவரெல்லாம் கம்பேர் பண்ணவே கூடாதுலாம் மிகப்பெரிய தவறான ஒரு விஷயம். இன்றைக்கி இப்போ தான் 2வது படம் பிளாக் பஸ்டர் படம் 100 கோடி ரூபாய்கிட்ட ஓடிக்கிட்டு இருக்குது. அப்படிங்கிறப்ப யாராக இருந்தாலும் நம்ம நல்ல படங்கிறப்ப பாராட்டலாம். தயவு செய்து கம்பேர் பண்ணி இது பண்ணாதீங்க. அது வந்து பார்த்திங்கன்னா பெரிய பேக் ஃபயர் ஆகும். அடுத்த படம் ஏதோ ஓடலை செட் ஆகலை அப்படிங்கிறப்ப டோட்டலாக வாஷ் அவுட் பண்ணி விட்டுருவோம். புரியுதுங்களா? அந்த படத்தை எதிர்பார்த்துருக்கிற ரசிகனும் வாஷ் அவுட் பண்ணி விட்டுருவாங்க, ஏற்கனவே காத்திருந்து ஃப்ரீயாக இருக்கிறவங்களும் சேர்த்து வாஷ் அவுட் பண்ணி விட்டுருவாங்க. அடுத்து வந்து போயிடும். அதனால் வந்து ஒரு கஷ்டப்பட்டு வளர்ந்து நிற்கிற ஹீரோக்களோட இன்றைக்கி 2 படங்கள் 3 படங்கள் நடிச்சிட்ருக்கிற ஹீரோவை வச்சு தயவு செய்து கம்பேர் பண்ணாதீங்க. அது வந்து ஏற்றுக்கவே முடியாத ஒரு விஷயம். இதுவே ஒரு பிரதீப் ரங்கநாதனாக இருந்து அவர் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20 வருடங்களாக கஷ்டப்பட்டு எப்படி சொல்கிறது, பல சர்ச்சை பேச்சுகளுக்குள்ளாகி பல படங்கள் நடித்து ஒரு சில படங்கள் ஓடாமல் ஒரு சில படங்கள் வெற்றி படமாகி இன்றைக்கி ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு ஹீரோவாக நிற்கிறப்ப அவரை போயிட்டு நேற்று 2 படம் நடித்த ஹீரோவோட ஒப்பிட்டோம்னா எப்படி இருக்கும்? யாருமே அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. அதனால் தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க, எந்த ஒரு பெரிய ஹீரோவும் சாதாரணமாக வரல, எல்லாருமே அடிமட்டத்தில் தான் வராங்க, கஷ்டப்பட்டு தான் வராங்க. அதனால் தயவு செய்து முடிஞ்சளவுக்கு கம்பேர் பண்ணி இது பண்ணாங்க. அதேமாதிரி ரஜினி சாரையும் விஜய் அவர்களையும் வச்சு கம்பேர் பண்ணி பயங்கரமாக அப்படி இப்படி அவரெல்லாம் நீங்கள்லாம் ஒரு சைடில் கிட்ட நிற்க முடியுமா? ரஜினி சார் சைடெலாம் ரஜினி சார் அவர் பக்கத்தில் எவனாவது நிற்க முடியுமான்னு கேட்குறேன். ஆனால் வந்துட்டு ஒரு படம் ஓடிடுச்சு, தானே வந்து ஒருத்தனை மேனேஜராக போட்டு அவனை ப்ரொடியூசர் ஆக்கி அவன் எனக்கு சரிமா சம்பளம் கொடுத்து அந்த படத்தை நானே வந்து யூடியூப் அவனுக்கும் காசு கொடுத்து ஃபேஸ்புக் காசு கொடுத்து வைப்பை கிரியேட் அங்கே போய் உட்காந்தோம் அப்படின்னா ஒரு மால்லேயே படத்தை எல்லாம் ஷூட் பண்ணிவிட்டு இது பண்ணி முடிச்சு விட்டு அந்த படம் பிளாக் பஸ்டர்னு வேறு போய் சொல்லி. ஆனால் அந்த மனசு இன்னும் கிட்டத்தட்ட 70-72 வயசு ஆகுது, இன்னும் சிங்கம் மாதிரி கிட்டத்தட்ட இந்தியன் சினிமாவையோ சிம்மாசனம் போட்டு உட்காந்து இது பண்ணிகிட்ருக்காரு. அவரை போயிட்டு நீங்கள் வந்து ஒரு 2 படம் 4 படம் பிளாக் பஸ்டர் ஆச்சுன்னு உடனே இது பண்ணால் இதெல்லாம் ஏற்றுக்க முடியாத விஷயமாக. இந்தியாவில் மட்டும் ரசிகர்கள் இருக்காங்க, வேர்ல்டு ஃபுல்லாக வந்து, ஆனால் சீனா குறிப்பாக மலேசியா சிங்கப்பூர்லாம் வெறித்தனமான ரசிகர்கள் இருக்காங்க ரஜினி சார்.
அப்படிப்பட்ட ஒருத்தரை போயிட்டு அசால்ட்டாக கம்பேர் பண்ணி பேசிக்கிட்டு இப்போ இருக்கிற சின்ன பிள்ளைங்க, அது இந்த அணில் குஞ்செல்லாம் பார்த்தீங்கன்னா அசால்ட்டாக கம்பேர் பண்ணுறாங்க. அவங்களுக்கு என்னன்னே தெரியாது, படத்தை எப்படி பார்க்கணும். நேற்று ஒரு பையன்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன், அந்த பையன் வந்துட்டு அண்ணே நீங்கள் யாருக்கு ஓட்டு போடுவீங்க அப்படின்னு. நான் யாருக்கு ஓட்டு போடணும் உனக்கு எதிராக சொல்லணும் பண்ணேன், நீங்கள் டிவிக்கு தான் போடணும் அப்படின்றான். அப்போ நான் எதுக்குடான்னு கேட்குறேன், எதுக்குடா நான் சரி ஓகேடா நான் எதுக்கு வந்து டிவி கேக்கு ஓட்டு போடணும் அப்படின்னு கேட்குறேன். அவனுக்கு அது எதுக்குன்னே சொல்ல தெரில. இல்லை அவர் வந்தால் நல்லா செய்வார், ஏன் இப்போ இல்லாமல் காசு இல்லாமல் இருக்குதா, கஷ்டப்படுறா அப்படியா, கிட்டத்தட்ட ஒரு படத்துக்கு 140 கோடி 150 60 கோடி வாங்குறாருல, அதை வச்சுட்டு கேப்டன் மாதிரியே வந்துட்டு சொந்த பணத்தில் செய்ய வேண்டியது, மக்கள் மத்தியில் செய்ய வேண்டியது. எத்தனை பேர் கஷ்டப்படுறாங்கல்ல. ஒரு வெள்ள நிவாரணம் வருதுன்னா செலவு பண்ண சொல்லு, இல்லை ஒரு கண்ணு தெரியாமல் ஆப்ரேஷன் செலவு பண்ண சொல்லு அஜித் சார் மாதிரி, இல்லை ஏதாவது ஒன்று பண்ண சொல்லு. சொந்த உழைச்ச காசை எடுத்து ஊர் மக்களுக்கு செய்ய சொல்லு. அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன வேணும், ஃபேமாக இருக்கும். அந்த விஷயத்தில் அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனுஷனையே இந்த தமிழ்நாட்டு மக்கள் என்ன பண்ணுறாங்க, தோக்கடிச்சாங்க. விஜயகாந்த் கேப்டன் அவர்களை சொந்த காசை செலவு பண்ணி ஏகப்பட்ட நலத்திட்ட உதவிகளை பண்ணவரையே வந்து தோக்கடிச்சாங்க. இது ஒன்றுமே வெறுங்கையில் காக்கா கூட ஒட்டாமல் வந்துட்டு நான் வந்து ஒரு பெரிய ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிக்கிட்டு நீ எந்த உனக்கு வந்துட்டு எல்லாமே இது பண்ணி கொடுத்துருவாங்களா வச்சுருவாங்களா, கொஞ்சம் யோசிங்க, தயவு செய்து கொஞ்சம் யோசிங்க. அவன் பேசுகிறத வந்து இன்னொருத்தன் பேசலாம், என் ஃப்ரெண்டு இன்னொருத்தன் கொண்டு போகணும் வைக்கணும், ஒரு மாற்றம் வந்து வரணும் வைக்கணும். ஏன்டா மாற்றம் வரணும்னா நான் போய் பாதாளப்பள்ளியில் வரணும்னா, மாற்றம் வரணும்னா நான் பாதாளப்பள்ளி நான் விருப்பப்பட்டு நான் போட போகிறேன். இப்போ நானுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்க பேசுகிறதுக்கு முன்னாடி வந்து டிவிக்கே தான் போகணுன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஏன்னா நமக்கே வந்து ஓரளவுக்கு பரவாயில்ல அவருடைய விஷயங்கள்லாம் பரவாயில்ல, சரி புதுசாக ஒரு ஆள் வரட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு போகலான்னு நினச்சேன். இந்த அணில் குஞ்சுகள் இருக்காங்களே இவங்களே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் விஜய்க்கு உருக வேண்டிய ஓட்டையுமே வந்து உணவுமாக்கிடுவாங்க இவ்வளோ, அந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கிறாங்க. இது எனக்கே 2 அணில் குஞ்சு இந்த வேலை பார்க்குறதுக்குன்னா ஊர் முழுக்க இருக்கிற அணில் குஞ்சுகள் என்ன பண்ணுவாங்க, இந்த சைடு இருந்தாலும் என்ன தான் பில்டப் கொடுத்து தலைவர்கள் சிலையை திறந்தாங்க, மாநாடு நடத்தினாங்க, என்ன பண்ணாங்க, இங்கிட்ட இருக்கிற அணில் குஞ்சுகள் என்ன பண்ணுவாங்க, உழுக வேண்டிய ஓட்டையும் உலகம் விடாமல் பண்ணிடுவாங்க போகுது. அதனால் இந்த வீடியோ பார்க்குற அணில் குஞ்சுகளை தலை ரசிகர்களாகி நாங்கள் விஜய் சாருக்கு ஓட்டு போடணும்னு நினைக்கிறோம். தேவையில்லாமல் வந்துட்டு இந்த படத்தை வச்சு கம்பேர் பண்ணிக்கிட்டு விடாமல் வச்சு வந்து பயங்கரமான ஃபெயிலியரு ஃப்ளாப்பு அப்படி இப்படின்னு தான் பேசிட்டேன்டா. குருவி ஒரு படமாடா, போட்டு ஒரு படமா, போட்டு படத்தை வந்து மறுபடியும் சொல்கிறேன், என்னை பேச வச்சுறாங்க. போட்டுனா ஒரு படமாடா, அந்த படத்தில் போய் இதில் வந்து கேப்டனுக்கு நீ ரிப்பீட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு தான் கூட்டம் போய் பரபரப்பை கிளப்பி விட்டுறது, மக்களுடைய ஒரு பரபரப்பை கிளப்பி விட்டுட்டு அங்கே போய் வரணும் ஒன்றுமே இருக்காது. அந்த மாதிரி தான் வரிசையாக நடந்துட்டுருக்கு. நான் லியோ கூட ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சுன்னு சொல்லுவாங்க. மாஸ்டர் விஜய் சேதுபதி பார்க்கலாம், பிகிலு ஓகே ஓரளவுக்கு. போட்லாம் ஒரு படமாக. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா பீஸ்ட்னு ஒரு படம் வந்துச்சு. அந்த படம்லாம் பார்த்தீங்கன்னா அதை தான் நம்ம அடிக்கடி வீடியோக்குள்ளே எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஒரு பாட்டை வந்து ஃபேஸ்புக்கில் இப்போ சோசியல் மீடியாவுக்கு காசை கொடுத்து வைரலாகி போட்டு கடைசியில் போய் படத்தில் போய் உட்கார்ந்தா அந்த படத்தில் ஒன்றுமே இருக்காது. அந்த கூத்தான் நடந்துகிட்ருக்கு. சரி, நம்ம தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதனால் தயவு செய்து என்ன பண்ணுங்க, பேசாமல் இருங்க. போடுறோன்னு நினைக்கிறவங்க கூட ஓட்டு போட மாட்டாங்க இந்த பேசிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பேச வேண்டிய விஷயங்கள் நிறையா பேசிட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த படம் நிலவுக்கு என்னுடைய என்மேல் கோபமாக இருக்கட்டும், டிராகன் படமாக இருக்கட்டும், 2 படமே பார்த்தீங்க அப்படின்னா ரீசெண்டாக ரிலீஸ் ஆன படங்கள் எல்லாமே சூப்பர் ஹிட்டான படம். 2 படமும் சூப்பராக இருக்குது அப்படின்னு தான் சொல்லலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா டிராகன் வந்து கிட்டத்தட்ட ஒரு 80 கோடி ரூபாய் 100 கோடி ரூபாய்க்கிட்ட நெருங்கிருச்சு அதோட பிஸ்னஸ். அதேமாதிரி பார்த்திங்கன்னா நிலவுக்கு என்னுடைய என்மேல் கோபம் அந்த படமும் கிட்டத்தட்ட ஒரு 60 கோடி ரூபாய்க்கிட்ட நெருங்கி போயிட்டுருக்கு. இப்போ வந்து நான் ஒரு விஷயத்தை நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். இந்த படம் நல்லா இருக்குது, படம் அதிகமான கலெக்ஷன் அதிகமாக ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறவங்க எப்போதும் பார்த்தீங்க அப்படின்னா படத்தை இன்னமும் வைப் பண்ணி விட்டு இன்னமும் ஓட வைக்கணுங்கிற மைண்ட் செட்டில் பண்ணுவாங்க. அதுவும் இங்கே நடந்துகிட்ருக்குன்னு கூட நம்ம சொல்லலாம். சரியா? இன்னொரு பக்கம் வந்து
என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சரி வேணாம், அதுக்கு மேலே நம்ம வளவளன்னு பேச வேணாம். 2 படமுமே நல்லா இருக்குது. ஓகே, சரி விடாமுயற்சியெல்லாம் தூக்கிட்டாங்க எல்லா தேட்டர்லையும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, விடாமுயற்சி கிட்டத்தட்ட 3வது வாரம் முடிய போது. இன்னமும் அந்த படம் ஓடிட்டாங்க இருக்குது. ஒரு சில தேட்டர்களில் ஒரு சில காட்சிகள் விடாமுயற்சி ஓடிட்டே தான் இருக்குது. இந்த படத்துக்கு எப்படி மக்கள் கொண்டாடுறாங்களோ, டிராகனையும் நீக்கியும் எப்படி கொண்டாடுறாங்களோ அதே மாதிரி விடாமுயற்சியும் இன்றைக்கும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ரிப்பீட்டட் ஆடியன்ஸும் இன்றைக்கும் பார்த்துட்டு இந்த படத்தை சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இந்த படம் மாஸ் அவுட் ஆகலை, எல்லா தேட்டர்லையும் இதெல்லாம் தூக்கலை. நீங்கள் வேணால் போய் இதில் புக் மை ஷோவில் கூட செக் பண்ணிக்கோங்க, சரிங்களா? ரேட்டிங்லாம் பார்த்திங்கன்னா பக்காவாக தான் இருக்குது. ஒரு படம் கிட்டத்தட்ட 20 நாள் கிட்ட நெருங்கி ஓடுதுன்னா அந்த படம் பயங்கரமான வசூலை பெற்றுரும். ஆனால் அசால்ட்டாக பேசிகிட்டு இருக்கிறானுங்க படம் வந்துட்டு பயங்கர ஃப்ளாப்பு அப்படி இப்படின்ட்டு. படம் பயங்கரமான வெற்றி படம். கிட்டத்தட்ட சேட்டலைட்டு அந்த ஓடிடி பிஸ்னஸ் இல்லாமல் கிட்டத்தட்ட ஒரு 388 கோடி ரூபாய் வரைக்கும் வசூல் பண்ணியிருக்கு. இதெல்லாம் சேர்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில ரைட்ஸ் இதெல்லாம் சேர்த்தோம் அப்படின்னா 800 கோடி 850 கோடி கிட்ட வந்திருக்கும். ஸோ படம் பயங்கரமான சக்ஸஸ்ஸு. ஸோ குட் பை டேலையும் பார்த்தீங்க அப்படின்னா ஏப்ரல் 10ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. தல ரசிகர்களே வெயிட் பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ பார்ப்போம், இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பாய் பாய்.